இப்ப உச்ச நிலை எட்டி இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தத்துல இன்றையிலிருந்து பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் களமிறங்கி இருக்குது. முதற்கட்டமாக பிரான்ஸ் தரப்புல இருந்து இப்ப ஈரான் நாட்டினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியை மீட்கிறதுக்காக ஒரு முன்னோடி இல்லாத ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்காக இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில இருந்து ஒரு விமானம் தாங்கி கப்பலோட சேர்த்து மொத்தமாக 8 யுத்த கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் செங்கடல் பகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இதால இந்த ஹார்முஸ் நீரிணை மீட்கப்பட்டு வழமை போலவே இந்த கப்பல் போக்குவரத்துகள் நடக்கும் என்றும், இதற்காக ஈரான் தரப்பில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல்களை எதிர்கொள்றதுக்காகவும் அங்க பயணிக்கக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காகவும் பிரான்ஸ் தரப்பால் எஸ்காட் மிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு விசேட பாதுகாப்பு பிரிவு உருவாக்கப்படும் என்று பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்னதான் இவர்கள் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை, தற்பாதுகாப்பு நடவடிக்கை என்று சொன்னாலும் கூட ஈரானிட்ட இருந்து இந்த ஹார்முஸ் பகுதியை கைப்பற்றுவதுன்றது மிகப்பெரிய பதட்ட நிலைகளுக்கு வழிவகுக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு பலகட்ட எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க மற்ற பக்கம் இன்றைக்கு ஆஸ்திரேலிய தரப்புல இருந்து ஏவுகணைகளும் ராணுவ விமானங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி என்றா இப்ப இந்த ஈரான் நாட்டில இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் மேலேயும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுது. ஆரம்பத்தில் இவை அமெரிக்க விமானப்படை தளங்கள், யுத்த தளங்களை இலக்கு வச்ச ஒரு தாக்குதல் என்று சொல்லியிருந்தாலும் கூட இப்ப நாளடைவுல பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண இடங்கள் மேலேயும் இந்த தாக்குதல்கள் தம்புறது. இதால இந்த குண்டு தாக்குதல்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஆஸ்திரேலிய தரப்புல இருந்து அட்வான்ஸ்ட் ஏஆர் மிசைல்கள் வழங்கப்படுது. அதாவது நடுத்தரம் அல்லது தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய வான் ஏவுகணைகள் ஆஸ்திரேலிய தரப்புல இருந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வளைகுடா நாடுகள்லையும் ஈரானுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்பட்டு அந்த தாக்குதல்களை கண்காணிக்கிறதுக்காக, அதாவது இந்த வான் பரப்புகளை வளைகுடா நாடுகளுடைய முழுமையான வான் பரப்புகளை கண்காணிக்கிறதுக்கும் ஈரான் நாட்டிலிருந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டா அதை எச்சரிக்கிறதுக்குமாக ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய E7A என்று சொல்லப்படுகிற ஒரு வான்வழி கண்காணிப்பு எச்சரிக்கை விமானம் அனுப்பி வைக்கப்பட போகுது. இந்த விமானம் தொடர்ச்சியாக 4 கிழமைகளுக்கு மேல இந்த வளைகுடா பரப்பை முற்றுமுழுதாக கண்காணிப்பு கொண்டும் அதனுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகள்ல நேரடியாகவே ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் பயன்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இதால நேரடியாக இந்த ஈரானுடைய யுத்த நிலைமைகளை கண்காணிக்க போகிற நடவடிக்கைகள்ல ஆஸ்திரேலிய ராணுவம் களமிறங்கி இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆரம்பத்தில் இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல மறுப்பு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய பிரித்தானியா இப்ப சாதகமான பதில்களை வழங்க தொடங்கியிருக்கு. என்ன நடந்திருக்குண்டா இப்ப இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய நீண்ட தூர குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுற மிக முக்கியமான விமான நிலையமாக RAF ஃபேர்ஃபோர்ட் விமான நிலையம் காணப்படுது. இதற்கு நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய B-52 பொம்மர் ரக விமானங்கள் 3 விமானங்கள் வந்து தரையிறங்கி இருக்குது. இது தொடர்பில் பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர்ட்ட கேட்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, இந்த B-52 பொம்மர் ரக விமானம் மட்டும் இல்ல, B-1 லான்சர் ரக விமானங்களும் இங்க வந்து களமிறங்கி இருக்குது. இது எல்லாமே இப்ப ஈரான் நாட்டினுடைய ஏவுகணை தளங்கள் அளிக்க பயன்படுத்தப்பட போகுது. இதற்காக பிரித்தானிய தளங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறோம். இது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து செய்கிற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை என்று பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப ஈரான் நாட்டால் மேற்கொள்ளப்படுற தாக்குதல்களை எதிர்த்துத்தான் செய்யப்பட போகுது. அவர்கள் தான் இந்த எரிந்த பூமி என்ற கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதால தான் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறதாக பிரித்தானிய பிரதமர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. இப்படி சகல நாடுகளுமே ஒன்று சேர்றதால இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதட்ட நிலை அதிகரிக்க வழிகிட்டு இருக்குது. இது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ட இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியானது. உடனடியாகவே அதற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை ஈரான் தரப்பும் வெளிவிட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னு சொன்னா இப்ப இந்த ஈரானால கட்டுப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிற இந்த ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியிலிருந்து ஈரான் உடனடியாக வெளியாகும். இனிமேல் இந்த எண்ணெய் போக்குவரத்துக்களை தடை செய்கிற பணிகளில் ஈரான் ஈடுபட்டா இப்ப ஈரான் மேல் எந்த அளவுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுதோ அதை விட 20 மடங்கு தாக்குதல் நாங்கள் மேற்கொள்வோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்டால நேரடியாக எச்சரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய முக்கிய ராணுவ தளங்கள், முக்கிய ராணுவ தளவாடங்கள் எல்லாமே குறிவைத்து அழிக்கப்பட்டா ஈரான் தன்னை ஒரு நாடாக கட்டியெழுப்புறதே முடியாத காரியம். பல ஆண்டுகள் கடந்தாலும் அதை ஈரானால செய்ய முடியாது. இதை செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா எங்களை செய்ய வைக்காதேங்க சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்டால ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு உடனடியாகவே ஈரான் தரப்புல இருந்தும் ஒரு பதிலடி வழங்கப்பட்டிருக்கிறது.
எப்படி என்றா இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நாங்கள் அமெரிக்க கப்பல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதை விட இந்த போர் எப்ப முடிவுக்கு வரணும் என்றதை அமெரிக்கர்கள் நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்களும் எங்களுடைய படையினரும் தான் இந்த போரை பற்றி தீர்மானிக்கணும் என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலம் நாங்கள் பயன்படுத்தின இந்த சாதாரண ஏவுகணைகளுக்கு பதிலாக இனிமேல் அதிசக்தி வாய்ந்த பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பெரிய ஏவுகணைகளை பயன்படுத்தலாமா என்றதை பற்றியும் எங்களுடைய நாடு ஈரான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஒரு பல்லமான பதிலடி வழங்கப்பட்டிருக்குது. அதை விட இந்த அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய பொய்யையும் இந்த ஈரான் நாட்டு ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. எப்படி என்றா கடந்த 2ஆம் மாதம் 28ஆம் தேதி இந்த ஈரான் நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மினாப் என்ற இடத்துல இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளி மேல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதுல அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களோட சேர்த்து மொத்தமாக 175 பேர் பலியாகியிருந்தவர்கள். இதற்கு பிறகு அந்த சிறுவர்களுடைய புகைப்படம் வெளியாகி, அதாவது அவர்கள் உயிரிழந்து அவர்களை புதைக்கிற புகைப்படங்கள் வெளியாகி இதற்கு அமெரிக்கா மேல பலத்த கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருந்து இந்த ஏவுகணை தாக்குதலுக்கும் எங்களுக்கும் இடையில சம்பந்தம் இல்ல, இப்படி முன்பள்ளி மேல நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லி ஒரு உடனடியான மறுப்பறிக்கை வெளியாகின்றது. இருந்தாலும் இப்ப இந்த விடயங்கள் எல்லாமே பொய் என்று நிரூபணமாக இருக்கு. எப்படி என்றா அந்த ஏவுகணையிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகங்கள் சீரியல் நம்பர் எல்லாமே அமெரிக்காவோடையும் அதனுடைய பாதுகாப்பு பிரிவோடையும் ஒத்து போயிருக்குது. உதாரணமாக அந்த ஏவுகணையிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு பகுதியில் போல் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி என்று சொல்லி அச்சிட்டு காணப்பட்டிருக்குது. அது ஒரு அமெரிக்க நிறுவனம் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு துறையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்றும் இப்ப ஈரான் பகிரங்கமாக அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஏவுகணையை இயக்க பயன்படுத்தப்பட்ட மோட்டார் மீட்கப்பட்டிருக்குது. அந்த மோட்டார் மேட் இன் யுஎஸ்ஏ என்றும், அதை விட அமெரிக்காவினுடைய ஒஹியோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய குளோப் மோட்டார்ஸ் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் இப்ப ஈரான் தரப்பால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தாக்குதல் நடைபெற்ற நாள், அதாவது இந்த முன்பள்ளி மேல தாக்குதல் நடைபெற்ற நாள்ல அமெரிக்காவினுடைய பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில அமெரிக்க போர்க்கப்பல்ல இருந்து இந்த ஏவுகணை ஏவப்படுறதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி சகல ஆதாரங்களையும் ஒன்று சேர்த்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார். ஈரான் நாட்டினுடைய இந்த ஆரம்ப பள்ளி மேல தாக்குதல் நடத்தினது அமெரிக்கா தான் என்றும் அதால நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடயமும் பேசுபொருளாக இருக்குது. இதற்கு இப்ப அமெரிக்க அதிபர் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் அமெரிக்கா தரப்பில் இருந்து என்ன பதில்கள் வெளியாக போகுது, அதே நேரம் இப்ப மிகப்பெரிய உச்சக்கட்ட நிலையை எட்டியிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் இன்னும் எப்படியான விளைவுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்த போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த யுத்தம் காரணமாக எந்தெந்த நாடுகள் மிக அதிகமான பாதிப்புக்குள்ளாக இருக்குது. நேற்றைய தினம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று சொல்லி இந்த நாடுகள் எல்லாமே 50% கிட்டத்தட்ட அவர்களுடைய நடவடிக்கை முடக்கப்பட்டிருக்குது. அரசு பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வேலை நாட்கள் 4ஆக குறைக்கப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையிலையும் மிக கணிசமான அளவு இந்த எரிபொருள் விலை உயர்ந்திருக்குது. இப்படி வேற எந்தெந்த நாடுகள்ல மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. இதுல இருந்து இந்த பாதிப்புகள் இருந்து அந்த நாடுகள் மீளணும் என்று சொன்னா எப்படியான பொருளாதார கொள்கைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், அதை விட இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் என்றது வேற எப்படியான பாதிப்புகளை எல்லாம் உண்டாக்கி இருக்குதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.